டாக்டர் ஜவஹர் அவர்களுக்கு மருத்துவ மாமணி என்கின்ற பட்டத்தையும் அமைச்சர் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். அந்த பட்டம் என்னவென்று சகோதரி ஜெயஸ்ரீ சுந்தர் அவர்கள் உங்களுக்கு சொல்வார். குமுதம் டாக்டர் திரு ஏசேபி ஜவஹர் பழனியப்பன் கடந்த 50 வருடங்களாக அமெரிக்காவில் இதய மருத்துவராக பணிபுரியும் இவர் இதுவரை 20,000 இதய அறுவை சிகிச்சைகளை செய்து சாதனை படைத்துள்ளார். 80 அமெரிக்கர்கள் பணிபுரிகிறார்கள். இவரது மருத்துவ பணியை பாராட்டி மருத்துவ மாமணி விருதை வழங்கி மகிழ்கிறோம். மருத்துவ மாமணி சான்றிதழை அமைச்சர் அவர்கள் டாக்டர் குமுதம் ஜவஹர் பழனியப்பன் அவர்களுக்கு வழங்குகிறார். குமுதமும் கல்கண்டும் சகோதரிகள். தோற்றத்திலும் குணத்திலும் சில குடும்பங்களில் சகோதரிகள் மாறுபட்டிருப்பதை போல பத்திரிகையின் தோற்றத்திலும் படைப்பிலும் மாறுபட்டிருந்தாலும் வாஞ்சையில் ஒன்றாக வளர்ந்த சகோதரிகள். கல்கண்டை அழகுபடுத்தியது குமுதம், குமுதத்தை இனிக்க வைத்தது கல்கண்டு. ஒரு வாசம் மிக்க மலரின் இதழும் கல்கண்டும் கலந்தால் குல்கந்து ஆவதை போல மணக்கும் கூட்டணி. இந்திய வரலாற்றில் ஒரு முறை கூட பிரியாத கூட்டணி குமுத கல்கண்டு கூட்டணி. வாருங்கள், வாழ்த்துரை தாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம் டாக்டர் திரு ஜவஹர் பழனியப்பன் அவர்களை. அன்பு சகோதரர்கள் ரவி தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன் அவர்கள், இங்கே இருக்கும் பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை இருதய நிபுணர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், 20,000 ஆப்ரேஷன் செய்திருக்கின்றேன். அதுவும் அமெரிக்காவில் புகழ்பெற்ற இருதய நிபுணராக இருக்கின்றேன் என்று நான் பாராட்டினார். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் எல்லோரும் இருதய நிபுணர்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் இந்த ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்ஆப்பிலும் எழுதும் பொழுது நீங்கள் அந்த ஒரு ஹார்ட் படத்தை சேர்த்து விடுகிறீர்கள். ஒவ்வொரு படத்தின் பின்னாலும் அது இமோஜி என்று சொல்கின்றோம். அதில் சிவப்பு கலரான ஹார்ட், இல்லாட்டி பிங்க் கலரான ஹார்ட், இல்லாட்டி மஞ்சள் ஹார்ட் அப்படி என்று போடுகின்றீர்கள். அதில் உங்களுக்கு ரொம்ப நுட்பம் இருக்கின்றது. ஏன்னால் ஒரு ஹார்ட் படமும் அதுக்கு தனி அர்த்தம் உண்டு. அதில் நீங்கள் சிவப்பு கலரில் போடும் பொழுது அது அந்த ரொமான்டிக் காதல் அப்படிங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்தபடி பிங்க் கலர் போடும்பொழுது அந்த காதல் வரலை, ஆனால் அதுக்கு ஒருபடி குறைவு. அதுதான் பிங்க் ஹார்ட்டினுடைய அர்த்தம். அதுக்கு கீழானது பர்பிள் ஹார்ட் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கின்றது, ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் நெருக்கம் வரவில்லை. அதுக்கு கீழானது மஞ்சள் ஹார்ட்டுங்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப். அதனால் நீங்கள் இந்த பலவிதமான இருதய படங்களை ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்ஆப்பிலும் போடும்பொழுது நீங்கள் எல்லாரும் இருதய நிபுணர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு இருதயத்தை தவிர, நான் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை தவிர நான் ஒரு புக் ஸ்பெஷலிஸ்ட் என்றும் நான் என்னை கருதுகிறேன். நிறைய பேர்கள் வீடுகளில் பார்ப்போம், ஒரு புத்தக அலமாரி இருக்கும், அதில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கும். ஆனால் அது என்னவென்றால் அது வெறும் ஷோகேஸ். அதாவது நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தால் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அதற்கு முன்னால் நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பார்கள். அதை தவிர அவர்கள் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அந்த புத்தகத்தை அந்த அலமாரியை திறப்பார்கள். ஆனால் என்னுடைய தந்தை எஸ்ஏபி குமுதத்தை அவர் 1947ஆம் ஆண்டில் அவர் தான் அதை தொற்று வைத்தார். அதை இந்தியாவிலேயே நம்பர் 1 பத்திரிகையாக கிட்டத்தட்ட 8 லட்சம் பிரதிகள் அளவிற்கு சென்று போனார். அதனுடைய பெருமை நமக்கு அவ்வளவு ஹிந்தி பத்திரிகைகள் இருந்தாலும் தமிழ் பத்திரிகை தான் இந்தியாவில் நம்பர் 1ஆக இருந்தது. அதற்கு அடுத்தபடி தான் மலையாள மனோரமா, அது ஒரு 6-7 லட்சம் பிரதிகள். அதுக்கு பிறகு தான் ஹிந்தி பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அடுத்தது முதல் பத்திரிகை, அதாவது உலகம் பூராவும் சென்ற பத்திரிகை. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு மலையா, சிங்கப்பூர், UK, USA என்ற அவ்வளவு நாடுகளுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதும் அவருடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்.
அவருக்கு எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த காலத்திலேயே அவருக்கு வந்து அந்த ட்ரெண்டு கரெக்டாக பார்ப்பார். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் என்று நம்ம பேசுகின்றோம். இப்போ இளைஞர்கள்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், அவர் காதில் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கொண்டு மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டு வேறு உலகில் நடப்பது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் சரியான 3 வினாடிகள் தான், 3 செகண்ட்ஸ். அதனால் அவர்கள் இந்த ரீல்ஸ் பார்க்கின்றார்கள், ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்கும்பொழுது 3 வினாடியில் அவர்களுடைய அட்டென்ஷன் அதில் வரவில்லை என்றால் அடுத்த ரீலுக்கு போகின்றார்கள். அதனால் ஒரு ரீலும் ஒரு நிமிடம், அதற்குள் 3 வினாடி தான். அதை என்னுடைய தந்தை நன்றாக புரிந்து கொண்டு குமுதத்தில் அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் ஏதாவது ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுவார்கள். அதை நன்கு புரிந்து கொண்டு ஒவ்வொரு வரியும் படிக்கக்கூடிய பத்திரிகை என்று அவர் அதை பிரபலப்படுத்தினார். அது அவருடைய பெருமை. புத்தகங்கள் அவர் 30,000 புத்தகங்கள் அவர் சேர்த்தார். அவருடைய புக் கலெக்ஷன் ஆஃப் 30,000 புக்ஸ். அதை அவர் மட்டும் படிக்காமல் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு வீடு ஒன்றை வாங்கினார். வாங்கி அதை ஒரு புத்தக புக் ஃப்ரெண்ட்ஸ் லைப்ரரி என்று அதை மாற்றி அதில் அந்த 30,000 புத்தகங்களையும் வைத்து எல்லோரும் அதை படிக்க வேண்டும் என்று விரும்பி வாரம் நாங்கள் அங்கு ஒரு மீட்டிங் நடத்துவோம். ஒரு பிரபலமானவர் ஒருத்தரை கூப்பிட்டு புத்தகங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். நான் அவரிடம் அதை கற்றுக்கொண்ட ஒரு புக் லவர் அவர். அதை நானும் அது DNA ஆகவே எனக்கு அது புத்தகங்கள் என்றால் மிகப்பெரிய. இன்று தேவயானி பேசையில் சொன்னார்கள், இத்தனை பேர் புத்தக கண்காட்சிக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கார்களே என்று. ஆனால் போன வருடம் 2024 15 லட்சம் பேர்கள் வந்திருந்தார்கள் புக் ஃபேருக்கு. 19 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாகும். இந்த வருடம் அதையும் கூட அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து நாம் நினைக்கின்றோம் சோஷியல் மீடியா வந்து விட்டது, கேபிள் டிவி வந்து விட்டது. அப்படி இல்லை. இன்றும் புத்தகம் படிக்க அவ்வளவு பேர் விரும்புகிறார்கள். அது 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 ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆச்சரியம். ஆனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிப்பட வேண்டியது. கடைசியாக நான் சொல்ல விருப்பப்படுவது, இந்த புத்தகங்கள் இவ்வளவு விற்பனையாகும்போது இன்றைக்கு உலகிலேயே நம்பர் 1 விற்பனையாகும் புத்தகம் அப்படி என்று பார்க்க போனால் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் தான் அதிகமாக விற்பனையாகின்றது. அதிலே வந்து 20 மில்லியன் காப்பீஸ் வித்திருக்கின்ற புக், 2 கோடி காப்பீஸ், த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கு. அது வந்து ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார், அட்டாமிக் ஹேபிட்ஸ். அது வந்து ஒரு 500 பக்கங்கள் இருக்குது. அதை பற்றி நான் ஒரே நிமிடம், அது ஏன் 2 கோடி பேர் படித்தார்கள், அதில் என்னதான் இருக்கின்றது இந்த புத்தகத்தில். இன்றைக்கும் 2018, 6 வருடங்களுக்கு 7 வருடங்களுக்கு முன்னால் அந்த புத்தகம் இன்றைக்கும் நியூயார்க் டைம்ஸில் டாப் லிஸ்ட்டில் டாப் 5 புக்ஸில் இருக்கின்றது. அதில் என்ன சொல்கின்றான் என்றால், அந்த 1% ரூல் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். அதாவது நாம் வந்து நேற்று இருந்ததை விட இன்று நம்ம 1% இம்ப்ரூவ் செய்ய வேண்டும். நாம் என்னதான் நம்ம வாழ்க்கையில் செய்தாலும் 1% நம்ம பெட்டராக வேண்டும். அதை நாம் செய்ய, அது ரொம்ப ஈஸியாக இருக்கின்றது அல்லவா? ஏன்னா 1% இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனால் நம்ம ஒரு நாளும் 1% இம்ப்ரூவ்மெண்ட் செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து 3 மாதம் 4 மாதத்தில் நீங்கள் 100% இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்தது. 1 வருஷம் கழிச்சு 300% இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கின்றது. அதனால் நம்ம ஒரு பெரிய கோல் ஓரியன்டாக இருப்பதை விட தினந்தோறும் நாம் 1% நம்ம வந்து ஏதோ நாம் செய்வதை இம்ப்ரூவ்டாக பெட்டராக செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய கோர் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் அவர் சொல்லுவது, நம்ம இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் எல்லாத்தையும் நம்ம தள்ளி போட்டு அதை செய்யாமல் இருக்கின்றோம். அதை தடுப்பதற்கு வழி அந்த 5% ரூல் என்று சொல்லுகின்றார். 5 மினிட் ரூல். அதாவது நாம் ஏதாவது ஒன்று தள்ளி போடுகின்றோம் என்றால், இப்போ நம்ம ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று விரும்புகிறோம், அதை இல்லை எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம், அதை தள்ளி போடாமல் நம்ம ஒரு 5 நிமிடங்கள் எடுத்து அதை நம்ம செய்தோம் என்றால் நமக்கு அதை விட நமக்கு அந்த விருப்பம் இல்லை. அது 10 நிமிஷம் ஆகிறது, 20 நிமிஷம், 30 நிமிஷம் அதை நம்ம செய்துகின்றோம். அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன விருப்பப்படுகின்றோமோ அதை அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் a day நமக்கு அதுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
அதனால் உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப பிடித்த புத்தகம், உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கையில் அதை நம்ம தமிழிலும் அதை மொழிபெயர்க்க வேண்டும். அதற்கு பேர் அட்டாமிக் ஹேபிட்ஸ். அதோடு நான் சொல்லி நீங்கள் எல்லோரும் நம்முடைய இந்த புத்தக கண்காட்சியில் எல்லோரும் மகிழ்ந்து உங்களோடு இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மிக்க நன்றி. டாக்டர் ஜவஹர்லால் அவர்களின் அருமையான பேச்சு, புள்ளி விவரங்கள் எடுத்து அது சொந்தமான விஷயங்களை எல்லாம் தயாரித்து மிகுந்த அக்கறையுடன் மிக சிறப்பாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பொதுவாக எந்த மேடையில் பேசினாலும் அது குறித்து மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். என்ன பேச வேண்டும், எந்த சபையில் எந்த பேச்சு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அவர்களின் இந்த பேச்சு எடிட்டர் எஸ்ஏபி அவர்கள் எப்படி அந்த காலத்திலேயே ஒவ்வொரு வரியும் படிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதை குறிப்பிட்டு, டாக்டர் அவர்கள் கடந்த 48 ஆண்டுகளாக அமெரிக்காவில் பெரும்பாலும் வசிப்பவர்கள். அவர்கள் தமிழை நீங்கள் கேட்டால், இத்தனை ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்தவர் இவ்வளவு நன்றாக தமிழ் பேச முடியுமா என்கின்ற எண்ணத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். இன்னும் பலமாக கருவில் எழுப்பலாம். ரொம்ப ஒரு அரிய விஷயம் இது. அது மட்டுமல்ல, ஒரு அரை வருடங்கள் 6 மாதங்கள் மட்டும் அமெரிக்கா போயிட்டு வந்தவர்கள் எல்லாம் nowadays I don't speak Tamil, you see அப்படின்னு அலட்டுவான். டாக்டர் அவர்களின் பேச்சில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பெரும்பாலும் தூய தமிழில் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். மிகச்சிறந்த மருத்துவர். 20,000 இதய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். நான் அவருடைய மருத்துவமனைக்கு சுமார் 20 முறை அமெரிக்காவில் அவர்கள் மருத்துவமனைக்கு நான் சென்றிருக்கிறேன். பெரும்பாலான அமெரிக்க விஷயங்களில் டாக்டர் அண்ணனின் மருத்துவமனைக்கு நான் செல்வேன். அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான மருத்துவராகவும் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராகவும் இப்பொழுது அவர்கள் ஆகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன்.